வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ ரொம்பவே சூடா இருக்கு. அதுவும் இந்த தேர்தல் வாக்குறுதிகளால. சரி, என்னதான் நடக்குது? யாரு என்ன வாக்குறுதி குடுக்கறாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10,000 ரூபாய். இப்போதைக்கு எல்லாருடைய பேச்சும் இந்த ஒரு நம்பரை சுத்தி தான் இருக்கு. ஆனா இது யாருக்கு கிடைக்க போகுது? எதுக்காக கொடுக்க போறாங்க? இங்க தான் அசல் கேள்வியே வருது. இந்த 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷா வருஷம் கொடுப்பாங்களாம். இதுதான் நம்ம இன்னைக்கு அலசப் போற முக்கியமான வாக்குறுதியோட மையப்புள்ளியே. 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் டைம் இருந்தாலும் அரசியல் களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் மக்களை கவர இப்போவே பெரிய பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமா? சரி, முதல்ல குடும்பங்களை குறிவச்சு என்னென்ன பண உதவிகளை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதுல இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கும் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அதிமுக சொல்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 10,000 ரூபாய், கூடவே 3 சிலிண்டர் இலவசம்னு. ஆனா ரெண்டு கட்சிகளுமே ஒத்துப்போற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கற திட்டம். இதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து ஒரு கூடுதல் அறிவிப்பும் வந்திருக்கு. அவங்களோட திராவிட மாடல் 2.0 திட்டத்துல கோடை காலத்துல வர்ற மருத்துவ செலவுகளுக்காக மே மாசத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2,000 ரூபாய் தர்றாங்களாம். அப்படின்னு அந்த ஒரு மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமா 4,000 ரூபாய் கைக்கு வரும். சரி, இது எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதிகள். இதை தாண்டி குறிப்பிட்ட சில சமூகங்களை டார்கெட் பண்ணி என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட பாருங்க. அதிமுகவோட கவனம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். உதாரணத்துக்கு, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 2,000 ரூபாய், 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு 1,000 ரூபாய், அப்புறம் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகையை 8,000 ரூபாயில இருந்து 12,000 ஏத்திருக்காங்க. நெசவாளர்களுக்கு இலவச மின்சார யூனிட்களையும் அதிகப்படுத்திருக்காங்க. கடைசியா சாலையோர வியாபாரிகளோட கூட்டுறவு வங்கி கடனையும் தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பல தரப்பட்ட மக்களை கவர முயற்சி பண்றாங்க. ஓகே, இப்போ குறிப்பிட்ட சில சமூகங்களை பார்த்தாச்சு. அடுத்து மாநிலத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா பயன்படுற மாதிரி என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு வாக்குறுதி. இலவச பஸ் பயணம். இப்ப திமுக ஆட்சியில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் இருக்கு. ஆனா அதிமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்கள் உட்பட எல்லாருக்குமே பஸ் பயண இலவசம் சொல்றாங்க. இது ஒரு பெரிய வித்தியாசம்தான். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் பிடிச்ச பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் 1,000 ரூபாய் பணமும் கொடுப்போம்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் தர்றாங்களே, எதுக்காக? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம் இருக்கு? என்ன பொருளாதார காரணம் சொல்றாங்க? வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பாத்திரலாம். இந்த வாக்குறுதிகளுக்கு அதிமுக தரப்புல சொல்ற காரணம் இதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 வருஷ திமுக ஆட்சியில விலைவாசி, சொத்து வரி, கரண்ட் பில்லுன்னு எல்லாமே பயங்கரமா ஏறிடுச்சு. இதனால மக்களோட குடும்ப சுமை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த சுமையை குறைக்க தான் இந்த திட்டங்கள்னு அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்கு ரொம்பவே தெளிவானது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதனால அவங்களோட வாக்குகளை கவரணுங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தல் உத்தி. இந்த நிதி உதவி திட்டங்கள் எல்லாம் அதை மனசுல வச்சுதான் வடிவமைக்கப்படுதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதி முடிச்சுக்கலாம். இந்த வாக்குறுதிகள்லாம் உண்மையிலேயே மக்களோட கஷ்டத்தை போக்க கொண்டு வரப்படுற அத்தியாவசிய திட்டங்களா, இல்ல வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?